ஸ்ரீ சத்யநாராயண விரத மகிமை. தமிழ் மாதம் புஷ்ய மாதத்தின் சத்யநாராயண விரத பூஜையும் சத்யநாராயண கதையும் இன்று இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றோம். முதல் அத்தியாய சாரம். ஒரு சமயம் நைமி சாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்கள் சூத பௌர்ணிகாரனரை விரும்பும் பலத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர். சூதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்லுவதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூவுலகம் சென்றார். அங்கு துன்புற்ற மக்களை கண்டார். இவர்களது துன்பத்தை போக்கும் வழிதான் என்ன என்று அறிவதற்காக விஷ்ணு லோகம் சென்று பகவானை வேண்டினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நாரதரிடம், நாரதா கேள், ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தணர்களுடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம். பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வாழைப்பழம், கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, பால், நெய், சர்க்கரை, பக்ஷண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்தணரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சிணை அளித்து எல்லோருக்கும் உணவளித்து வீடு திரும்ப வேண்டும். இது கலியுகத்தில் கண்கூடாக பயனளிக்க வல்லதாம் என்று கூறினார். இரண்டாவது அத்தியாய சாரத்தை படிக்கின்றேன்.